ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப துயரமான ஒரு நியூஸை படிக்க நேர்ந்தது. அது என்னென்னா, கேரளாவில் 15 வயது சிறுவன், பள்ளி மாணவன், ஜனவரி 15ஆம் நாள், ஓகேங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அவருடைய ரெசிடென்ஸ். அவர் ஃபாதர் அண்ட் மதர் எப்படின்னா, கல்ஃப் இந்தியா அப்படின்னு மாறி மாறி அவங்க வாழ்வாதாரத்துக்காக போயிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு குடும்பம். வெல் டு டூ குடும்பம் தான். வியாபாரத்தின் காரணத்தினாலோ வேலையின் காரணத்தினாலோ கல்ஃப் வீடு, ஊர், இந்தியா, அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டுருக்கிற பெற்றோரினுடைய அந்த வேலை. இவர் அந்த ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில், ஒரு நல்ல சிறப்புமிக்க பெயர் பெற்ற ரெப்யூட்டேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிட்ருக்காரு இந்த 15 வயது மாணவர். அவர் இந்த 15ஆம் தேதி ஈவினிங் வர்றாரு. ஸ்கூலை முடிச்சுட்டு அவர் 28வது மாடியில் இருக்கார். மேலே ஏறி இன்னும் 1 மணி நேரத்தில் அவர் அந்த 28வது மாடியிலேருந்து அப்படியே கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதுக்கான காரணங்கள் என்னான்னு டக்குன்னு யாருக்கும் எதுவும் புரியல. பெற்றோர்கள் ஷாக்கில் இருக்காங்க. மகனை இழந்த துயர், ஓகேங்களா, அதுவும் பெத்த பிள்ளைங்களை இந்த மாதிரி ஒரு கோரமான இந்த ஆக்சிடென்டல், இந்த சூசைடல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ ஏற்படுகின்ற மீளாத துயரம், அதிர்ச்சியில் அவங்க ஆழ்ந்து போயிருக்கிறாங்க. அப்போது நாட்கள் போக போக இப்போ தான் இன்னும் எதனால் இந்த சூசைட் நடந்துச்சு அப்படின்னு காரணங்கள் தெரிய வர தான் ரூட் காஸ், எதனால் இந்த மாணவன் தற்கொலை தூண்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எதற்குமே தற்கொலை காரணம் இல்லை. ஆனால் அந்த சின்ன வயசு 15 வயசு பையன் அந்த எமோஷ்னல் ட்ராமாவை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த 28வது மாடிலேருந்து குறித்து உயிரை மாய்ச்சிக்கிட்டார். இது எதனால் நடந்துச்சுன்னா, இந்த டோட்டல் சம்பவமும் அவருடைய பயங்கரமான மென்டல் ட்ராமா எதனால் ஏற்பட்டுச்சுன்னா, ராகிங் அண்ட் புல்லியிங். அவர் படிக்கிற ஸ்கூலில் அவருடைய சீனியர்ஸ், அவருடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சீனியர்ஸ், பியர்ஸ்லாம் எல்லா ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் ராகிங் தாண்டி தான் எல்லாருமே வர்றோம் இல்லைங்களா. ஆனால் ராகிங் அண்ட் புல்லியிங் அது மட்டும் இல்லை. இவர் கலர் கொஞ்சம் ஒரு மாடரேட்லி ஒரு வீட் கலர், வெள்ளையாக இல்லாமல் கொஞ்சம் கருப்பு கலராக இருந்ததுனால அதை வச்சு கைண்ட் ஆஃப் ரேசிசம், கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், ஓகேங்களா. கருப்பாக இருக்கிறதுனால அவரை ரொம்ப தாழ்த்தி ஹியூமிலியேட் பண்ணுற அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு எல்லையை மீறி ராகிங் பண்ணி அந்த பையனை அது சம்மந்தப்பட்ட அந்த தினத்தில் டாய்லெட்டில் நம்ம உட்காருவோம் இல்லைங்களா, அதை அந்த மாணவன், அந்த மிஹிர் அகமத், அந்த மாணவனுடைய பெயர் மிஹிர் அகமத், அவன் நாக்கால் அந்த சீட்டை நக்க வச்சு அவன் தலையை அந்த டாய்லெட் டப்புக்கு உள்ளார விட்டு தண்ணியை ஃப்ளஷ் பண்ணி ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணி ரொம்ப அவமானப்படுத்தி ஒரு துயரத்தோட, விரக்தியோட உச்சத்துக்கே கொண்டு போயிருக்காங்க. இது டெய்லி பேசிஸில் நடந்துகிட்டு இருக்கிறது. அவங்க பெற்றோர்கள் என்ன காரணம்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸை இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண என்கொயர் பண்ண இந்த விவரங்கள்லாம் வருது. ஆனால் ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அவங்க பெற்றோர்கள் சொல்கிறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் எந்த ராகிங், எந்த புல்லிங்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே மறுத்துருக்காங்க. பெற்றோர்கள் இழக்கப்பட்டது தான், திருப்பி வரப்போகிறதில்ல. இன்னும் ஒரு உயிர் இந்த மாதிரி இழக்கப்படக்கூடாது. இப்போவே முடிச்சுக்கிட்டு ஸ்கூல் நிர்வாகம் இம்மீடியட்டாக ராகிங் அண்ட் புல்லிங் யார் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் ராகிங் அண்ட் புல்லிங்க்கு கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்து ஸ்கூல்லேருந்து அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். சஸ்பென்ஷன், ஃபர்ஸ்ட் வார்னிங் மாதிரி சஸ்பென்ஷன், அதையும் சொல்லி கேட்கலன்னா டிஸ்மிஸ். கண்டிப்பாக அதுதாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கேட்டாலும் கூட, என்னங்க ராகிங், என்னங்க புல்லிங், எல்லாருமே படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் நிறத்தை, மொழியை, கல்ச்சரை, ரிலிஜனை காரணமாக வச்சு ஒரு ஆளை பெலிட்டில் பண்ணுறது, சிறுமைப்படுத்துறது, ஓகேங்களா, அவங்களை ஹியூமிலியேட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கவே கூடாத மனிதாபிமானமற்ற இரக்கமற்ற செயல்கள். சின்ன பிள்ளையிலேயே இதை தூண்டுற மாதிரியான விஷயங்கள். அப்போ அவங்க வளர்கிறப்பவே அப்படி தான் வளர்கிறாங்க. அப்போ வளர்ந்த பிறகு எப்படி இருக்கும் மைண்ட் செட்டு? அப்போவே ஸ்கூலில் இந்த மாதிரி புல்லிங் அண்ட் ராகிங்க்கு ஒரு முடிவு கட்டணுங்க. ஆக்சுவலாக எந்த காலேஜஸும், எந்த யூனிவர்சிட்டிஸும், எந்த ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட்டும் இந்த புல்லிங் அண்ட் ராகிங்கை அலோவ் பண்ணவே கூடாது. அப்படி அது எஸ்கலேட் பண்ணப்பட்டு அது கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது என்றால் கண்டிப்பாக அதை முறைப்படி கேட்டு தெரிந்து கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி டிசிப்ளினரி ஆக்ஷன், சஸ்பென்ஷன் அண்ட் டிஸ்மிசல், காலேஜ் ஸ்கூல்லேருந்து டிஸ்மிசல் பண்ணுறது கூட எந்த விதமான தப்பும் இல்லை. வளர்கிறப்பவே அவங்க டிசிப்ளினோடு வளர்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு உயிர் போயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு உயிர் போயிடுச்சு. ஆரம்பத்தில் நம்ம ஜான் டேவிட் நாவரசு மறந்துருப்போமா? இந்நேரம் எல்லாருமே மறந்துருப்போம். ஆக்சுவலாக அங்கேயே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில்
எப்படி வந்து குரூரமான முறையில் கொல்லப்பட்டு எல்லாமே ராகிங்கில் ஆரம்பிச்சது. ராகிங்கிற பேரில் தூபம் போடப்பட்டு அது மனசில் அந்த கொடூரமாக்கி மனசில் வன்மங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த ராகிங்கை அடித்தளமாக வச்சு எழுப்பப்பட்டு ராகிங்னு சொல்லிட்டு அப்படி மூடி மறைக்கப்படுது. அது கண்டிப்பாக தவறுங்க. இந்த யூனிவர்சிட்டி இதை அப்படியே கை கழுவி விடக்கூடாதுங்க. கண்டிப்பாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து யூனிவர்சிட்டி மேலே நடவடிக்கை எடுக்கணும். இதை கண்டும் காணாமல் விட்ட யூனிவர்சிட்டி இறந்த பிறகு கூட இதுக்கு பொறுப்பெடுத்துக்காமல் வந்து எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, இந்த கை கழுவி விட்டது யூனிவர்சிட்டியை நல்லா ஆராய்ச்சி செய்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் கேரள கல்வி அமைச்சரால் ஒரு குழு அமைக்கப்பட்டு முழு இன்வெஸ்டிகேஷனும் ஆரம்பிச்சிருச்சு. யார் கல்பிரேட்ஸ், என்ன நடந்துச்சு எல்லாமே வந்து அலசி ஆராயப்பட்டு கொண்டிருக்கிறது. தகவல்கள் கலெக்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெற்றோர்கள் கலெக்ட் பண்ண தகவல்களை வச்சு அவங்க இது எல்லாமே வந்து எழுப்பிட்டாங்க. இன்னும் அப்படியே நாள் போக போக அப்படியே டிலே ஆக வந்து எவிடன்சஸ் அழிக்கப்படும். மிகப்பெரிய அபாயம் உள்ளது இல்லைங்களா? அதனால் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இதை எழுப்பி ஓகேங்களா, இந்த சூசைடுக்கு தூண்டப்பட்ட அந்த மெஹர் அகமது அதுக்கான ரேகிங், அந்த புல்லிங், அது ஏன் நடந்தது, யார் பண்ணது, அவங்களை இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்கணும். பொதுவாக சட்ட மாற்றம் கொண்டு வந்து இந்த மாதிரியான ரேகிங் பண்ணுறதுக்கு நான் சொல்ல மாதிரி டிஸ்மிசல், சஸ்பென்ஷன், ஸ்ட்ராங்கான லா கொண்டு வர்றதோடு மட்டும் இல்லைங்க, லாவை அமல்படுத்தணும். ஆக்சுவலாக இதெல்லாம் வாய்ப்பேச்சோடு இருந்தால் எதுவுமே மாற போகிறதில்ல. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி ஒன்று நடக்கும், நாளைக்கு மறந்துடுறோம். ஆக்சுவலாக அரசாங்கம் தான் இதுக்கு வந்து, அதுவும் கேரள அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு இனிமேலாவது இந்த மாதிரியான ரேகிங், புல்லிங் மூலமாக உயிர்கள் இழக்கப்படுவது அளவுக்கு இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் மேலே வராமல், எஸ்கலேட் பண்ணப்படாமல், அந்த மாதிரி விஷயங்களே நடந்தால் தானே எஸ்கலேட் பண்ணப்படும் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு எல்லா சட்ட திருத்தங்களும், எல்லா சட்ட ஆக்ஷன், அந்த வரையறைகளும் வருவதற்கு நம்ம எல்லோருமே ஒருமித்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இதை சோஷியல் மீடியாவில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதிகமாக. இதன் மூலமாக மாணவர்கள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம், தேவையில்லாத டென்ஷன், இது எல்லாமே குறைந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு, அவங்க கரியரை ஃபர்தராக டெவலப் பண்ணி இந்த மாதிரியான ராகிங், புல்லிங்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.